இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, உங்க 3 பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. இனிமே நீங்க உள்ள இருக்க தேவையே இல்ல. ரொம்ப சந்தோஷம் மருமவளே. உள்ள இருக்க ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. இனிமே வெளியில நாம நினைச்சதையெல்லாம் செய்யலாம். ஆமா சந்திரா, அந்த டிரைவர் பைய வச்ச பாம்புக்கு பயந்து இங்க வந்தோம். சீக்கிரம் இங்க இருந்து வெளியே போகணும். அப்பதான் எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். சரியா சொன்னாடா அவனே. இனிமே நம்ம எங்க வேணாலும் போலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். கான்ஸ்டபிள். எஸ் சார். அவங்க 3 பேர்த்தையும் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். உங்க 3 பேருக்கும் ஜாமீன் கிடைச்சிருச்சு. இதுல கையெழுத்து போடுங்க. களிமா. மௌனே. இனிமே நீங்க போலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். திரும்ப அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டானே. இனிமே எப்படி அவங்கள பிரிக்கிறது? 6 மாசம் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சா அவங்கள பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா மாமா, இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவனை வெளியில துரத்தி விட்டோன்னு கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்தேன். திரும்பவும் உள்ள வந்துட்டான். அவன் இனிமே எல்லா விஷயத்தையும் ஓபனா செய்ய ஆரம்பிச்சிருவான். எதுக்கும் பயப்பட மாட்டான். அவன் என்ன வேணாலும் செய்யட்டும் மருமவளே. நீ உன் அக்காக்காரி மனசு மட்டும் மாறாம பாத்துக்கோ. அவன் மேல எப்பவுமே அவ வெறுப்புல இருக்கிற மாதிரியே பாத்துக்கோ. அப்பதான் 2 குடும்பமும் ஒண்ணு சேராம இருக்கும். நாமளும் உன் அக்கா குடும்பத்தை அழிக்க முடியும். அதோட ரேவதியையும் அவனையும் சேர விடாம பாத்துக்கோ. ரேவதி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு. அவளை வச்சுதான் நாம எல்லா காரியத்தையும் சாதிக்கணும். அந்த டிரைவர் பயல திரும்பவும் வீட்டை விட்டு துரத்தணும். சரிங்க அத்தை, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டா நான் அமைதியா இருந்துருவேனா? அவனுக்கு கொடுக்கற குடைச்சல்ல அவனே வீட்டை விட்டு ஓடணும். அதை செய்யாம நான் விட மாட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி மருமவளே, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நீயும் கிளம்பு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க அத்தை, வரேன் வரேன் மாமா, வரேங்க. சரி சந்திரா. இதுக்கு அழற? இதை நான் வந்துட்டேன்ல, அழாது. நீ தான் வந்துட்டல்ல, இனிமே நான் அழ மாட்டேன். நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன் நான் நினைக்கவே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல நிலைமை மாறுன்னு சொன்னல. 6 மாசம் தானே கோர்ட்ல நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என் அம்மா சும்மா இருக்க மாட்டாங்களே. லீகலா நம்மள பிரிச்சுட்டு என்ன பண்றது? ஏன் சிரிக்கிற? 6 மாசம் சும்மா இருக்கிறதுக்காகவா நான் இங்க வந்தேன்? அதுக்குள்ள எப்படி அதுவும் அம்மாவோட மனசை மாத்தி மாமா கையில கும்பாபிஷேகத்தை நடத்தி இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் வந்தேன். நீ சொன்னதெல்லாம் நடக்குமா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, என் அம்மா பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்கவும் மாட்டாங்க, மனசு மாறவும் மாட்டாங்க. நீ எப்படி அவங்க மனசை மாத்தி இதெல்லாம் செய்ய போறேன்னு தான் புரியல. கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். நீ சொன்னதை கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது சீக்கிரமே நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். மாப்ள, ரேவதி, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாது. நீங்க 2 பேரும் எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும். மாமா, இவங்க 2 பேரும் எங்க பிரிஞ்சாங்க? அத்தை தானே பிரிச்சு வச்சாங்க. இனிமே அப்படி கூட எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் சொல்றேன்.
கவலைப்படாதீங்க மாமா. இனிமேல் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த 6 மாசத்துல அத்தை எங்களை பிரிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அதே 6 மாசத்துக்குள்ள நம்ம 2 குடும்பத்தையும் நான் ஒன்று சேர்த்து காட்டுறேன். சகல, அதுல நோ டவுட் அதெல்லாம் நீ கன்ஃபார்மா செஞ்சிருவ. நீ இல்லாதப்போ ஒரே ஒரு குறைதான்ப்பா, சின்ன தொல்லை தாங்க முடியலப்பா. ரொம்ப டார்ச்சரா இருந்ததுப்பா. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலப்பா. அவங்கள நீ தான்ப்பா அவங்கள அடக்கணும். உனக்கு மட்டும்தான்ப்பா அவங்க பயப்படுவாங்க. ஆமா மாப்ள, கொஞ்ச நாளா வீடு வீடாவே இல்ல. ஒரு சண்டை சச்சரவுன்னு போர்க்களமாவே இருந்துச்சு. நீங்க தான் எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். கவலைப்படாதீங்க மாமா, எல்லாம் சரியாயிடும். சரி, நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அத்தை எதனா சொல்ல போறாங்க. நான் இங்கே தானே மாமா இருக்க போறேன். ஆமா சகல, அத்தை பார்த்துட்டாங்கன்னா வந்த முத நாளே எல்லாரும் உன் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் பேசுவோம். வாங்க மாமா போலாம். நாங்க போறோம் மாப்ள. சரிங்க மாமா. அக்கா, அவன் கிரிமினலா ஒரு விஷயத்த செஞ்சு வீட்டுக்குள்ள வந்துட்டான். அவனை இப்படியே சும்மா வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்க முடியாது. திங்கிற சோத்துக்கும் தங்குற இடத்துக்கும் இவனுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து ஆகணும். என்ன வேலை கொடுக்கலான்னு நீ யோசிச்சு சொல்லுக்கா. அக்கா. ஏய் டிரைவர், வா. என்ன சின்னத்தை ஊத ஆரம்பிச்சிட்டீங்க போல? என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை. ஏய், முதல்ல என்ன அத்தைன்னு கூப்பிடுறத நிறுத்து. கேட்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. அத்தையே அத்தன் கூப்பிடாம வேற என்னன்னு கூப்பிடுறது? ஏய் அக்கா, எல்லாம் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு தானே. அதுக்கப்புறம் அவனா நினைச்சாலும் அப்படிலாம் கூப்பிட முடியாது. 6 மாசம் என்ன, ஒரு நாள் கூட இவன் அத்தைன்னு கூப்பிடுறத நான் அனுமதிக்கவே மாட்டேன். இருங்க, ராஜராஜன் மாமா எனக்கு தாய் மாமன் முறை. அவரு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப நீங்க எனக்கு அத்தை முறை தான் வரும். கரெக்ட். நான் உங்களை அத்தன் தானே கூப்பிடணும். என்ன மாமா? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. கரெக்ட் தானே? என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? பேசாம இருங்க. அவ ஏற்கனவே டிரைவர் வேலையை தானே பாத்துக்கிட்டு இருந்தான். இப்போ அதே வேலையை பார்க்கட்டும். அக்கா, அதோட விடுறது சரியில்லக்கா. நாள் முழுக்க இவன் கார் ஓட்ட போறது இல்ல, நிறைய நேரம் சும்மா தானே இருக்க போறான். சரி, அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? இவன் டிரைவர் வேலையோட சேர்த்து வீட்டு வேலையும் பார்க்கட்டும். தோட்ட வேலையும் பார்க்கட்டும். அப்புறம் கடைக்கு போறது, ஈபி பில் கட்டுறது, இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இவன் ஒத்த ஆளாவே செய்யணும். நம்ம வீட்ல வேலை செய்யற டிரைவர், தோட்டக்காரன், வேலைக்காரன் எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திடுவோம். அப்போதான் இவன் திமிரு கொஞ்சமாவது அடங்கும். சரி, நீ சொன்ன மாதிரி செஞ்சிருவோம்.